உங்க மூச்சுக்காத்து உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது மூச்சுக்காத்து வந்துகிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி என் வாழ்க்கையை நிர்ணயிக்கும்? ஏன் மனசு தான் நிர்ணயிக்கும்? நான் எடுக்கிற முடிவு தான் நிர்ணயிக்கும். இல்ல கிரகங்கள் முடிவு பண்ணலாம். இல்ல பஞ்சபூதங்கள் முடிவு பண்ணலாம். இல்ல இறைநிலை முடிவு பண்ணலாம். அது எப்படிங்க என் மூச்சுக்காத்து என்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும்? நமக்கு 2 மூச்சுக்காத்து இருக்கு. ஒண்ணு உள்ள போறது, வெளில வருது. அது மட்டும் இல்லங்க. ஒண்ணு வலது பக்கம் போற மூச்சுக்காத்து, இன்னொன்னு இடது பக்கம் போற மூச்சுக்காத்து. என்ன 2 இருக்கா? ஆமாவான்னு கேட்குறீங்களா? எஸ். நீங்க செக் பண்ணி பார்க்கலாமா? என்னது இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாங்க. இந்த இப்ப சொல்றோம் பார்த்தீங்களா? வலது நாடி, இடது நாடி எந்த பக்கம் எந்த சரம் இருந்தால் இதுக்கு பேர் சரம். மூச்சுக்காத்து இருக்கு பாருங்க. அது இருந்தால் எதை செய்தால் நமக்கு சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்சு செய்யற ஒரு கலை இருக்கு. இட்ஸ் அ ஆர்ட். அந்த கலைக்கு பேர் சரக்கலைன்னு பேர். சரம் இது மூச்சுக்காத்து எந்த பக்கம் போகுதோ அது வந்து சரம். மூச்சுக்காத்து அது கலையாக மாறும், சரக்கலைன்னு மாறுது. ஏன் இதுக்கு சரம்னு பேர் வச்சிருக்கோம்? இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் கொடுங்க. உங்க மூச்சுக்காத்து உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது மூச்சுக்காத்து வந்துகிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி என் வாழ்க்கையை நிர்ணயிக்கும்? ஏன் மனசு தான் நிர்ணயிக்கும்? நான் எடுக்கிற முடிவு தான் நிர்ணயிக்கும். இல்ல கிரகங்கள் முடிவு பண்ணலாம். இல்ல பஞ்சபூதங்கள் முடிவு பண்ணலாம். இல்ல இறைநிலை முடிவு பண்ணலாம். அது எப்படிங்க என் மூச்சுக்காத்து என்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. மூச்சுக்காத்து இருக்கு பாருங்க. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கிளம்புற வரையிலும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். நம்ம உடம்பு மாறும், வளர்றோம், குழந்தையா இருக்கிறோம், கொஞ்சம் பெருசாக வளர்றோம், அதுக்கப்புறம் இளமை, அப்படியே பெருசாக வளர்ந்துடுறோம், எல்லாம் வளர்றோம். ஓகே, இதெல்லாமே மாறுகிறது. உடல்ல நிலை மாறுகிறது, உடல்ல பருவநிலை, உடல்லனா அந்த ஒரு பருவம் வருது பாருங்க, அதெல்லாம் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. ஆனால் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது மூச்சுக்காத்து மட்டும்தான். நமக்கு 2 மூச்சுக்காத்து இருக்கு. ஒன்று உள்ள போறது, வெளில வருது. அது மட்டும் இல்லைங்க. ஒன்று வலது பக்கம் போகிற மூச்சுக்காத்து, இன்னொன்று இடது பக்கம் போகிற மூச்சுக்காத்து. என்ன 2 இருக்கா? ஆமாவான்னு கேட்குறீங்களா? எஸ். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக என்ன பண்ணுங்க, வலது பக்கம், இது எனக்கு வலது பக்கம், மூக்கு அப்படியே அடைச்சிக்கிறேன். அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் மூச்சு எடுக்கிறேன். இப்போ அடுத்த இடது பக்கம் மூக்கு அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் எடுக்கிறேன். இந்த பக்கத்தில் எந்த பக்கம் உங்களுக்கு மூச்சு சுலபமாக போகுதுன்னு பாருங்க. ஃப்ரீயா ஏதோ ஒரு பக்கம் ஃப்ரீயாக போகுது. எந்த பக்கம் நமக்கு ஃப்ரீயாக மூச்சு காற்று போகுதோ அந்த மூச்சு காற்றுக்கு பேர் என்ன தெரியுங்களா? உயிர் நாடின்னு பேர். அந்த உயிர் நம்மளை நாடி வருகிறது இந்த சுவாசம் வழியாக. சரி, வரட்டும் போகட்டும், அதுக்கு பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கும் என் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கும் இல்லை என்ன வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இது வலது பக்கமா? வலது பக்கம் மூச்சு காற்றுனால ஃப்ரீயாக இருக்குன்னா எனக்கு சூரிய நாடி அப்படின்னு அர்த்தம். இடது பக்கம் மூச்சு காற்று நல்லா போயிட்டு இருக்குன்னா சந்திரன் நாடின்னு அர்த்தம். சூரியன் அப்படின்னா சூடு, சந்திரன்னா குளிர்ச்சி. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம உடல் உழைப்பு, ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நமக்கு சூரிய நாடி, வலது பக்க நாடி மூச்சு காற்று இருக்கும்போது நமக்கு செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். இடது பக்கம் பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, அன்பாக பேசுறது, கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, இது எல்லாமே இடது பக்க நாடி இருக்கும்போது அந்த விஷயங்கள் செய்யும் போது நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். அதாவது சந்திர நாடி இருக்கும்போது சக்ஸஸ் ஆகும். குளிர்ச்சியான நாடி. சரிங்களா? என்னது இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாங்க. இந்த இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, வலது நாடி, இடது நாடி எந்த பக்கம் எந்த சரம் இருந்தால் இதுக்கு பேர் சரம். மூச்சு காற்று இருக்கு பாருங்க. அது இருந்தால் எதை செய்தால் நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சு செய்கிற ஒரு கலை இருக்கு. இட்ஸ் அ ஆர்ட். அந்த கலைக்கு பேர் சரக்கலைன்னு பேர். சரம் இது மூச்சுக்காத்து எந்த பக்கம் போகுதோ அது வந்து சரம். மூச்சுக்காத்து அது கலையாக மாறும், சரக்கலைன்னு மாறுது. ஏன் இதுக்கு சரம்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா? சரம்னா தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு பட்டாசு இன்னொரு பட்டாசு அந்த மாதிரி மாறி 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 வந்துகிட்டு இருக்கும். வலது இடதுன்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வெடிச்ச பிறகு அடுத்த பக்கம் வெடிக்கும், அடுத்த பக்கம் வெடிக்கும், இந்த மாதிரி மாறி மாறி மாறி, அதாவது ஆப்போசிட் சைடு மாறி மாறி ஒரே நேரத்தில் கடகடன்னு நடக்கக்கூடிய விஷயம்தான் சரம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி நடக்குது? கொஞ்ச நேரம், அதாவது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, 2 மணி நேரத்துக்கு வலது நாடி இருக்கும், அப்புறம் 2 மணி நேரத்துக்கு இடது நாடி இருக்கும், மறுபடியும் 2 மணி நேரத்துக்கு வலது நாடி, இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். இப்படி நடக்கிறதுக்கு பேரு, இந்த கலைக்கு பேரு சரக்கலைன்னு பேர் வச்சிருக்காங்க. சர யோகம்னு பேர் இருக்கு. சரம் இந்த மூச்சு காத்து வருது பாருங்க, இதை யோகமாக மாற்ற வேண்டும். யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் 2 ஒன்றாக சேருவது. புரியுதுங்களா? இப்போ உடம்பும் உயிரும் ஒன்றாக சேருவது, உயிரும் மனசும் ஒன்றாக சேருவது, உயிரும் உடம்பும் ஒன்றாக சேருவது, மனசும் உடம்பு, இந்த மாதிரி எல்லாமே 2ம் ஒன்றாக சேர்ப்பது தான் யோக கலை, யோகம். இப்ப சரம்ங்கிறது மூச்சுக்காத்து போயிட்டு வருது பாருங்க, இதுவும் நம்ம வாழ்க்கையும் அந்த சரம் மூச்சுக்காத்தின் தன்மையும் நம்மளுடைய எண்ணங்களும் மனசும் சேர்ந்துதான் ஒன்றாக சேர்த்து வைப்பதன் சரம் கலை, சர யோகமாக மாறுகிறது. சரிங்களா?
அப்போ இது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்குறோம். நீங்களே செக் பண்ணி பாருங்க, சிம்பிளாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுங்க, ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுங்க, கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளை எடுத்து செய்யுங்க. இந்த மாதிரிலாம் செய்யும்போது இது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வலது பக்கம் சரம் போகும்போது அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு கொஞ்சம் ஆர்டராக பேசுங்க, செய்வாங்க. இதே இடது பக்கம் நம்ம மூச்சு காத்து சரம் இருக்கும்போது அவங்க கிட்ட இதே தான் சொல்ல போகிறீங்க, கொஞ்சம் எடுத்துக்கூட, நல்லா கவனிச்சுக்கோங்க, வார்த்தையில் பெரிய மாற்றம் இல்லை. இப்போ கொஞ்சம் எடுத்துக்கூடப்பான்னு சொல்கிறதுக்கும் இதை கொஞ்சம் எடுத்துக்கூடப்பா தன்மை மாறுகிறது. புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் ஆர்டராக கொடுக்கறது வலது பக்கமாக இருக்கும்போது கொடுங்க. இடது பக்கம் சரம் மூச்சு காத்து இருக்கும்போது கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக பண்ணி கேளுங்க, அவங்க செய்வாங்க, இது நடக்கும். இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தங்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லை, சாதாரணமாக இதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த சரம்ன்றது விஷயம் வந்து கலை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், நம்மளும் கற்றுக்கலாம். சரிங்களா? அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்கலாம். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் கொடுங்க. சரம் கலை இருக்குது பாருங்கள், சரயோகம், இதை சரியான முறையில் கற்றுக்கிட்டு நம்ம இதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் சொல்லுங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகும் எல்லாமே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு வலது பக்கம் போகுதா, இடது பக்கம் போகுதா, இந்த பக்கம் போகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் போகும்போது என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். இதில் ரொம்ப சின்ன விஷயம் தானே. எஸ், வாழ்க்கையில் இயற்கை எப்பயுமே எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சின்ன விஷயமே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்குதே, அப்போ இன்னும் நிறைய இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆமாம், நிறையா இருக்குது. அதை நம்ம முழுமையாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், வாழ்க்கையில் சூப்பராக சக்ஸஸ் ஆகலாம். சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன். சரிங்களா? நம்ம சரம் தெரிந்து கொள்வோம், பரம்னா எல்லாமே தெரிந்து கொள்வோம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.